Hi friends, இன்னைக்கு நம்ம பச்சை பயிறு யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் கிரேவி செய்கிறதுக்காக பச்சை பயிரை நைட்டே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். காலையில் இருந்து தண்ணி மட்டும் வடிகட்டி வச்சா போதும், மதியம் நம்ம சமைக்கிறதுக்குள்ளே ஓரளவுக்கு முளை விட்டுருக்கோம். இப்போது பச்சை பயிறு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய தக்காளியை மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி எண்ணெய் பிரியிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கணும். பச்சை பயிறு சீக்கிரம் வெந்துடும், அதனால நான் கடாயில் செய்கிறேன். நீங்கள் குக்கரில் செய்கிறது இருந்தால் எல்லாத்தையும் வதக்கிட்டு பச்சை பயிரை சேர்த்துட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பச்சை பயிறு நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் ஒரு 1/4 முடி அளவுக்கு தேங்காயில் கொஞ்சோண்டு சோம்பும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த பேஸ்ட்டை கிரேவியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ கிரேவி ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, 1 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பயிறு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.